எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் அடுத்தடுத்து 2 குட்டிகள் குட்டி போட போகுது. எதுனா நம்ம சிலுக்கு, அது போக நம்ம ஜெசிகா 2 வீடியோ இதோ உங்களுக்காக. எங்க குட்டி போட்டு வச்சுருக்கேன். நான் 2 மணி நேரமாக அணைஞ்சிருக்கேன். இங்கே குட்டி கத்துற சவுண்ட் கேட்டு வந்துருக்கேன். விடிய கத்துறேன், கண்டுக்கிற மாட்டேன்ற சிலுக்கு பா நின்றுக்கிட்டே என்ன பார்க்குறது. ஒன்றும் கதையாக அவளுக்கு படுக்க தோது இல்லை போல. இவளுக்கு இன்னும் பழக்கம் இல்லை. உடஞ்சிருச்சு, கருப்பை உடஞ்சிருச்சு. என்ன கேட்டால் குட்டியெல்லாம் கரெக்டாக தான் வர மாதிரி தெரியுதாங்க. வந்துச்சு ஃபோன் வச்சிடும். நாங்கடா காட்டு பச்சை வேணாம்மா, இன்றைக்கி நம்ம கிட்ட கிளம்பிட்டாங்க. எனக்கு வேணாண்டா சாமின்றாங்க. இனிமேல் அந்த பக்கம் எட்டி பார்க்கக்கூடாது. இன்றைக்கி பைப்பில் நம்ம கெடா வந்துட்டான். நான் நிற்கிறானா. இன்றைக்கி சண்டேனால தான் நம்ம ஊர் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் அங்கே ஒரு பெரிய டோர்னமெண்ட் நடந்துக்கிருக்கு. எப்பயும் சனி ஞாயிறு நடக்கும். இன்றைக்கி இப்போ சனிக்கிழமெலாம் ஆள் இல்லை, ஒன்லி ஞாயிற்றுக்கிழமை தான் பெரிய டோர்னமெண்ட். சொல்லப்போனால் மதியம் 1 மணி 2 மணி வரைக்கும்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். வெயில் மழை இடி மின்னல் எதுவும் பார்க்க மாட்டாங்க. வார்டு விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அங்கே போவானாங்க, நம்ம எங்கிட்டு போவோம். ஹலோ நண்பா, இனிய காலை வணக்கம். என்ன கேட்டால் இந்த வாரத்தோட முதல் நாள் சண்டையா? எனக்கு எல்லா நாளும் ஒரே நாளாக இருக்குங்க. தூக்கி எதிர்த்து பார்த்தாலே சத்தியமாக இன்றைக்கி நான் வெள்ளிக்கிழமை தான் வச்சுக்கிறேன். அப்புறம் பார்க்குறேன் என்னடா இன்றைக்கி சண்டையாடுறாங்க. நினைக்கிறேன் என்னடே தெரியல, எல்லாம் நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. பயவில் இன்றைக்கி நம்ம கிட நடந்தான். எலி நல்லா நடந்துட்டா, ரொம்ப வீங்கிருச்சு அவள் கால். ஆனால் சரியாயிடுச்சு. இந்த வர்றா, கடைசியில் வர்றா. அது போக நம்ம ஜெசிகா நிரசனாடா, அவள் ஸ்லோவாக வந்தால் எங்கே இருக்கான்னு தெரில. இந்த பின்னாடி தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் வைரம். இன்றைக்கி வடக்க போய் பார்ப்போமா இருக்கா அவர். அவள் நிராசனை பையன் நல்லா இறக்கிட்டா. இந்த மாதமானு எனக்கும் தெரில, ஒரு டேட்டு என்னன்னு தெரில, எப்போ ஆடு வாட்டுச்சுன்னு தெரில. பார்ப்போம் எப்படின்னு. என்ன மேடம் கருவாச்சி மகளே, என்ன அத்தே கேமரா முத்தகத்தை அங்கே வந்து வந்தியா? ஓ நெத்து இருந்தால் உனக்கு எடுத்து தரேன். ஆரம்பிச்சாங்கடா டைனோசர் ஃபேமிலியும் நம்ம கெடா வர செத்துக்கிட்டாங்க. தம்பி நல்லா தின்னுப்பா, தம்பி நல்லா தின்ட்டு வாங்க. நான் போய் அவங்கள மடக்கி விட்றேன். வர்றா நம்ம பண்ண மரத்தை நமக்கு கெடாவை பிடிச்ச ஒம்பளத்துக்கு இருக்கா. இப்படி போகிறா, முன்னாடி போகிறா, வரட்டுறா. ஆனால் பயப்படாம அசால்ட்டா போகிறேன். வாட் ஆர் யூ டூயிங்? எதுக்கு நின்றுக்கு இருக்க? ஏதாவது ஒரு படுத்த கெராயாவது பிடிச்சி காடி. வந்தது இன்றைக்கி ரொம்ப லேட்டு. தற்கால நம்ம எலிவிலே கால் இந்த முன்னாடி வலது கால் நினைக்கிறேன். கால் ரொம்ப இதாக இருந்துச்சு. கொஞ்சம் நான் வீக்கம் அந்த ஸ்ப்ரே அடிச்சு விட்டேன். வீக்கம் வேரிஸ் வீக்கம் எங்கே போயிடுச்சுன்னே தெரியலங்க. அதிசயமாக இருக்குது. இப்படி பார்த்து மட்டும் நட. அது போக நம்ம அம்னியாத்தா வந்துச்சு. அம்னி ஏன் அம்னியாத்தா உன்னை தாண்டி கூப்பிட்றேன். அவங்க திரும்ப மாட்டேன். அவர் போடா என்ன வீட்டில் விட்டு போனே இல்லை, அவங்க கூட பேச மாட்டேன்னு திரும்ப போடுவேன். அம்னி பேச மாட்டியா? சரி ரைட்டு பார்த்துக்கிறேன் நான். அப்படியே நம்ம காய்ச்சலாக இருந்த நீசா அந்த வரலா, அவளும் சரியாயிட்டான்னு நினைக்கிறேன். வெயிலில் தான் படுக்காமல் இருந்தால் செத்த. வெயிலே படுக்கிறாங்க. வீட்லேயும் சரி, இங்கே தான் வீட்டில் கூட நல்லா கட்டி போட்டோம். இங்கே வந்து வெயிலே படுக்கிறான். இன்றைக்கி யார் லீவுனா, நேற்று மாதிரியே நம்ம பால்வாடி பழும் கண்ணு மையி, வேறு யார் அதுக்கப்புறம் லீவு எனக்கு இவங்க 2 பேர் தானா. இன்னொரு யாரோ இருந்தில்ல, மறந்து விட்டேன்னு எனக்கு தெரிஞ்சு 3 பேர் தான் எனக்கு லீவு நினைக்கிறேன். இந்த பெண் குயின் அங்கே நின்றுருக்கா. அந்த அவங்க நம்ம மம்மி நரி வர்றதுக்காக அவங்க நின்றுருக்காளா பாடுறா. இன்னும் வாசம் வச்சு கேட்டா வர வத்தியா, ரொம்ப வாசம். நிறைய இவ்வளோ முட்டி தள்ள ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா குட்டி போட்டால எதுக்கு வரான்ட்டு. ஆனால் இவ கிட்ட போவா, முட்டிட்டே இருப்பா. அப்படி பாப்பா இன்னும் நம்ம அம்மா முட்டுறா அப்படின்ட்டு. அவ்வளோதான் குட்டி ஆடுனதை எந்த ஆடாலும் முட்டி தள்ளிருங்க. குள்ள நரி நீ கூட வாசம் வச்சிருக்க மாத்தியா? உன்னை எப்படி உனக்காக வெயிட் பண்ணுறா. என்ன நரி ஹைட்டுக்கு வந்துட்டா நம்ம பெண் குயின்னு. இந்த ஓட்ட போடுறாளே ஆத்தா. இவனுக்கு காலில் பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி கால் நொட்டாங்கால், பின்னாடி சோத்தாங்கால் தான். இந்த காலில் அப்படியே அந்த காலுக்கு நடுவில் 2 நல்லா அப்படி ரொம்ப இதாக போச்சுக்க. நான் பார்த்த வரைக்கும் இத்தனை வருஷத்தில் காணை ஃபஸ்ட்டு கெடாவை மொதல் தாக்குது. கெடாலதுக்கா ரொம்ப பவர். அப்படியே ரொம்ப என்ன சொல்ல பிடிச்சி வீக்காக்கி விட்டுருது. தாயாடு கூட அந்தளவுக்கு வர மாட்டேங்குது, வருது. ஆனால் ரொம்ப நம்ம பார்த்தா பக்குவமானால் கொஞ்சம் இதாகுது. ஆனால் கெடாக்களுக்கு ரொம்ப ஓவராக வருதுங்க. தரா வர மாட்டேன். இந்த கால்ரா ஏறா பார்ப்போம்டா. யாத்தே இற வரண்டா. இருண்ணா இந்த கால் தானே. இந்த காலே தான் இன்னும் எம்பிட்டு இருந்துச்சு தெரியுமா. நல்லா வச்சு போச்சு. காலை தொட விட மாட்டேன். இவனுக்கு மருந்து போது பெரும்பாடு. இவன் கூட சண்டை கூட தான் போடணும். இந்த இவ்வளோ பயவில் வீட்டில் நிப்பாட முடியும். ஒரு நாள் நிப்பாட்டினா அவ்வளோ சரியாகிடுவா. மறந்து போகிறேங்க. இன்றைக்கி காலையில் போய் பார்க்குறேன், நம்ம வேப்ப மரம் கொலை ஒடிக்க குட்டிகளுக்கு இன்னும் இருக்கிற மரமெல்லாம் அந்த பனி விழுகாதுக்கு இப்போயே பட்டு போக ஆரம்பிச்சிச்சு. இப்போ பட்டு போச்சுன்னா தையில் திருப்பி தழுக்காது. மாசியில் அதை விட பட்டு போயிடும். என்ன கணக்குன்னு என்னன்னு தெரில. இந்த வட்டம் மார்கழி முன்னாடியே சீக்கிரம் பட்டு போச்சு. பனி அந்த அளவுக்கு சரியான பனி விழுகுங்க. என்னமோ இந்த வட்டம் பனி அதிகமாக இருக்கும்னு நம்ம யார் இடியவன் அவர் சொல்லியிருக்காப்புல. அது போக நம்ம தமிழோடு வானிலை அறிக்கை ஆய்வாளர்கள் அவனும் சொல்லியிருக்காங்க. எப்படி பனி விழுப்பதில்லை. ஒரு திரும்பி பனி கட்டி விழுந்தா அதுவும் பார்க்க தான் ஒரு நானும் பார்க்க தான் போகிறேன். என்ன கனியும் இந்த இடம்லாம் பனிக்கிட்டே இருந்தால் புல் இருக்காது, ரொம்ப கஷ்டப்படுவோம். நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஃபுல்லாக பனிக்கிட்டே தான் விழுந்துக்கலாம். அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்மளாம் மாடு மாதிரிலாம் வச்சு படைக்கிட்டு எங்கிட்ட சும்மா வெம்பா பயிரோடு நின்றுச்சேன், தப்பிச்சோம். பனிக்கட்டிலாம் விழுந்துச்சுன்னா படுத்தான். வடக்க என்ட்ரி கொடுத்தாச்சு. நான் அப்படியே வடக்க அந்த பக்கம் போவேன். நம்ம இப்போ 2 கரை கடிக்கிறாண்டு இங்கே நம்ம மாடு நிற்கிதா. இதை தாண்டிலேருந்து அப்படியே நேராக போகணும். வர்றாங்களா என்னென்னு பார்ப்போம். இல்லாட்டி இங்கிட்ட திருப்பி கிழக்க தான் திரும்புகிறாங்க. ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்களா, இந்த வட்டம் ஐபிசி முடிய போகுது.
கிட மாடு இது வரல பார்த்தீங்களா நம்ம ஏரியாவில். ஒருவேளை மலையில் மேய்க்க பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களா இல்லை வேறு பக்கம் இங்கிட்டு போயிட்டாங்களா வரலைங்க. போன வருஷம் ஒரு 500 மாடு வந்துச்சு. இந்த உசிலம்பட்டி வாடிப்பட்டி அந்த ஏரியாவில் மாடுகள் வந்துச்சு. 500 மாடு கிட்ட நான் உங்களுக்கு அந்த வீடியோ காட்டி பண்ணிக்கிறேன். இந்த வருஷம் எதுவுமே வரலைங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு பெர்மிஷன் கொடுத்தாலும் அங்கே மலையில் மேய்க்க போயிட்டாங்களான்னு தெரியல. நானும் அதே நோட் பண்ணுறேன். அதுபோல் திருமலம் போரில் அந்த பக்கம் ஏரியாலாம் எப்பயும் கடை போட்டிருப்பாங்க. அங்கிட்ட கிட்டலாம் பார்த்தா எங்கேனுமே இல்லைங்க. அதிசயமாக இருக்குது. ஒரு வேளை எனக்கு தெரிஞ்ச மாடுகள் மலையில் ஏறினா ரொம்ப புண்ணியமாக இருக்குது எனக்கு. அதனால் மலையில் மேய ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு மாடுகளுக்கு நல்ல சுதந்திரம் கிடச்சிருவாங்க. இப்படி ரெட்டை சொல்லி இப்போத கடைசியில் யார் வர்றா? இன்னும் அங்கிட்டு 2-3 பேர் இருக்காங்க. கருப்பட்டி நம்ம பொம்மை நீ போகிறாங்க எங்கேயோ போகுது. சரி ரைட், நம்மளுக்கு கூடயே போவோம். ஆடு கூடயே நடைய பார்த்தீங்களா வித்தியாசமாக நடப்பான். நடையே காது நடக்கிறது என்னமோ மாதிரி காதை பாரு. ரெட்டை சொல்லி என்ன நடக்கிற? மேய்ஞ்சி ரொம்ப களைச்சி போயிட்டீங்க. சற்று இளைப்பார்கள். டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நல்லா தூங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஒரு 2 தெக்க ஒன்று வடக்க ஒன்று அங்கிட்டு ஒரு குறுப்பு ஒன்று. இந்த கெராய் அதிசயமாக இருக்குங்க. கெராய் எப்படி கடிக்கிறாங்க பட்டை இருக்கு. தெனாவட்டே இந்த மரத்தில் 2 தனியாக என்ன தியானம் பண்ண போறியா? அவங்க எங்கே போயிருக்காங்க? சவுக்கு கேட்டு பார்க்குறாங்க. இப்போ வந்துட்டு எப்போ வந்தது நம்ம முள்ளு பிடுங்கும்போது வந்தது. அப்போ இடையில ஒரு தடவை வந்தோமா, இந்த அங்கே ஒரு தடவை பாம்பு பார்த்தோம்ல அந்த இடத்துல. அதோட சரி எனக்கு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஏரியா பக்கம் வந்ததே இல்லை. இப்போ கொஞ்சம் அன்னைக்கு தான் கொஞ்சம் இந்த பக்கம் வந்துருக்கேன். சவுக்கு காடுன்னா கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. இங்கேருந்து பாருங்கள் சவுக்கு காடை அப்படியே பச்சை பசுன்னு நல்லா பசுமையாக இருக்கா அந்த மலை. அதுக்கும் சவுக்கைக்கு இந்த டைம் தான் தை மாதம் வரைக்கும் நல்லா பசுமையாக இருக்கும். அங்கே கிட்டே போவோம்மா. நானும் ரொம்ப நாள் ஆச்சு போய். நான் போய் என்ன செய்ய போய் 2 அந்த ஓரத்தை விடுவாங்க. அடி சவுக்கு காடுக்குள்ள உள்ளே பூந்துருவாங்க. போனாலும் உள்ளே எதுவுமே கிடையாது. இதை தாண்டி எவனும் போகக்கூடாதுங்க. போனாங்கன்னா அங்கிட்ட ஈரம் அப்படியே வயக்காடுக்கு நெல் போட்டு ஒரு தண்ணி இங்கிட்டு தான் வந்து இருக்கும். இதுக்குள்ளே மடக்கி போட்டுற வேண்டியதான். பரவாயில்லையே, இந்த கிடங்குல தாங்க எப்பயும் கடைசியில் தண்ணி வற்றும். எங்கிட்டோ அந்த பறவைகள் 2-3 மைல் கீழெல்லாம் தண்ணி குடிக்கிறது தோதா போச்சு. அந்த மொட்டைக்கண தண்ணி கூட வற்றி போச்சு. இந்த பள்ளத்தில் மட்டும் அதிசயங்க. இது ஒரு வகையான மணல் என்னன்னு தெரியல. உரியாமல் தண்ணியை தக்க வச்சுக்கிறது கரெக்டாக என்ன ஒரு வாரம் தாக்க பிடிக்கும். அதுக்கப்புறம் முடித்தான். இந்தடா இங்கடா அக்காவா தங்கச்சியாடா கரவச்சி மானே ஒரு வாழாட்டையாக ஒரு அத்தை முதல்ல வரமாட்டேன். பழகி கொடுத்துட்டுனா அப்போ தான் கொஞ்சம் ஆளுக்குள்ளே ஒட்டிவான். தின்னு அப்படி வந்து அப்போ வந்தால் எதாவது கொடுப்பேன். வா நீசா நீ வா, உனக்கு உடம்பு சரியில்லை, இந்த நாட்டுக்குறையில் தின்னு வா. ஏன் எங்கள் நேரம் எங்கிட்டே வரேன். அவன் தின்றியான் பாரு. அவனுக்கு எப்படி கொடுத்துருக்கேன். அவன் எப்படி சின்ன பையன் கரெக்டாக தின்றியான். அப்படி தின்னு 2 இலையை பிச்சு போட்டு டக்குண்டு வாங்க சுப்புத்தாயே ஒன்றும் தெரியாத மாதிரி நடிப்பேன். நீ எவ்வளோ அப்படியே விவரம் தெரியுமா? அது இங்கிட்டு தாங்க நல்ல ஈரமாக கிடக்கு, நல்ல புல்லு கிடக்கு, மேய்கிறாங்க. ஆனால் ஈரம் இன்னும் பழைய ஈரம் போகலைங்க. அதுக்கு அங்கிட்டு பரவாயில்லைங்க. அது நல்லா களிமண் கரம்பை. இது மணல் காஞ்சிருக்கும். பார்த்தா மணல் தான் ஈரம் அதிகமாக இருக்குது. அது நல்லா காஞ்சி வச்சுக்க. அதான் பசங்களை அப்படியே பற்றிக்கிட்டு அதுக்குள்ளே விட்டுருவோம். 2 எலிக்காலுக்கு ஏரியாவே கடிப்பாங்க. ரிசிக்கா கொஞ்சம் நேரம் மெய்கிறா, அப்புறம் வந்து 2 கிரா பேசாமல் நெல் அவ்வளோ மாதிரிலாம் எக்கு போட மாட்டேன். அவள் சும்மா பெரிய சூறப்புள்ளி கருவச்சி. எங்கிட்ட சின்ன பிள்ளைய இருந்த பவர் இப்போ வந்துருச்சு. பவர் காலத்துக்கு நெத்தி கூட அந்த அளவுக்குலாம் அந்த வராது. எனக்கு தெரிஞ்சு கருவாச்சி அளவுக்கு விவரம் எவனும் கிடையாது. என்ன சிலுக்க நீயே கத்துற? மெய் என்னான்னு தெரிலங்க. நம்ம சிலுக்கு வேற ஈத்தலியை கத்துறா. எங்கிட்டு குட்டி குரமாத்த கரை ஊட்டி போடுறா போல தான் தெரியுதுங்க. இந்த கத்துறாடா உங்களுக்கு தெரியுதா? இன்னும் இறக்கணும் பைய. ஆனால் நான் கொஞ்சம் இறக்குற மாதிரி தெரியுது. என்னான்னு தெரில. ஆனால் குட்டி இருந்தால் வேறு குட்டி தான் போகிறேன். என்ன நின்றுருக்கா படுக்கலை வேறு. இன்னும் அக்கிதான் லைட்டாக வந்துருக்கு. இந்தா முக்கிறாளாம். இந்தா நிற்கிறாவா இருக்க. சிலுக்கு பா இங்கிட்டு வா. இப்போதான் அக்கி கொஞ்சமாகத்தே வருது. பா என்னண்டு ஒன்றும் சரியாக தெரில. குட்டி நேரம் மாதமாக குறமாத்தன்னு ஒன்றும் தெரில. எப்போ ஆடுவார்னாலும் கண்டுபிடிக்கல. நின்றுக்கிட்டே என்ன பார்க்குற. அது ஒன்றும் கதையாக படு. இப்படியே இந்த இடத்துல பேசாமல் இப்போ நல்ல இடமா தான் இருக்குது. இந்த வந்துருச்சுங்க, நெருக்கி வருது. குள்ளு படுத்தா குட்டியை கூட பிடிச்சிருத்தலாம். நம்ம தலையீத்து மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறான். நிற மாதமாக குறை மாதமாக தெரியல. அங்கே ஒன்றும் புரியல. அங்கே இன்னும் பைய வேறு அந்த அளவுக்கு இல்லாமல் இருக்குது. ஏன்டே தெரில. ஏற்கனவே தலையீத்து பிடித்தான், கரை குட்டி போட்டால் இந்த விட்டா பிடித்தான். என்னென்னா படுக்காமலே குட்டி போடுறேன். பார்ப்போம் என்ன செய்ய. நம்ம கையில் ஒன்றும் இல்லை. நின்று வீம்பாக முக்கி பார்க்குறா. அவளுக்கு படுக்க தோது இல்லை போல். அவளுக்கு இன்னும் பழக்கம் இல்லை. படுத்தா வந்துருந்தா அக்கி நெருக்கியாக வந்துருச்சுங்க குட்டி. உடஞ்சிருச்சு. கருப்பை உடஞ்சிருச்சு. குட்டி வெளியில் வருது. படு அப்படியே படு. நீ எல்லாம் நின்று இப்போ நின்று கூட இருந்தாலும் அப்படியே எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் என்ன கேட்டால் குட்டியெல்லாம் கரெக்டாக தான் வர மாதிரி தெரியுதாங்க. குட்டி தலைகையில் கால் எல்லாம் நல்லா வர மாதிரி தெரியுது. கரெக்டான ஈத்தான்னு ஒன்றும் தெரில. இது அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. படுக்க மாட்டேன்றா. அவ்வளோதான். வந்துச்சு போன வச்சிடும். குட்டி போட்டிருக்குங்க. ஆனால் தலையை தூக்கி பார்க்குது. இன்ன வரைக்கும் கொஞ்சம் தலை தூக்காமல் இருந்துச்சு. நானும் மூக்கை வச்சு ஊதி விட்டேன். காலெல்லாம் பார்த்தேன். முடியல நல்லா முளைச்சிருக்கு. குட்டி நல்ல குட்டியாக குறமாத்த குட்டியான ஒன்றும் எனக்கே சரியாக தெரிலங்க. காலெல்லாம் நல்லாத்தான் இருக்குது. குழம்பு நல்லாத்தான் வளர்ந்துருக்கு. கண்ணும் திறந்துருக்கு. நீ கத்துனாத்தான் அவள் அங்கே மேய்ஞ்சிக்கிருக்கா. அவள் ராத்தில் என்னமோ யாரோ குட்டி போட்ட மாதிரியா அவள் அங்கிட்டு தெரியுதா. நீ என்னமோ அங்கிட்டு இப்போ கத்தாமல் இருக்க.
கற்று சத்தம் அவ்வளோதானா? இன்னும் கிணத்துக்குள்ளே இருக்க மாதிரி கத்துறா? ஆத்தே கற்று சத்தமாக கற்று, அப்போ தான் உனக்கு பால் கிடைக்கும். அவள் அங்கிட்டு போய்க்கிருக்கா, அவ்வா இருக்கா? எங்கே மேற்கு போகிற? இல்லை, நீ எந்திரி எந்திரி எந்திரி, நீ வாடி சிலுக்க. நீ என்னம்மா அங்கேயும் யாரோ கூட்டி போடுறேன் மொத்த பாரு, தள்ளி போயிடுவோம் நம்ம. இப்போ தான் பார்க்கணும். அது கத்தணும், இப்போ கத்துனா தான் பிள்ளை நேற்றுக்கு இருக்கும். அது கத்துற வரைக்கும் அவள் கத்துட்டு நம்ம ஊரும் பால் கொடுத்து போயிட்டு அவள் தலையை தூக்கி பார்த்துக்கிருக்கு. என்னமோ நல்ல பாம்பு தலையை தூக்கின மாதிரி தூக்கி பார்த்துக்கிருக்கு. ஆத்தே என்ன நல்ல குட்டியெல்லாம் நல்ல குட்டியாக கோரமாத்த குட்டியான ஒன்றும் தெரில. கற்று கற்று இரு தூக்குறேன், தூக்கிட்டு போகிறேன், பிள்ளைய தூக்கிட்டு போகிறேன். ஆத்தே தூக்கிட்டு போகிறேன், என்கிட்ட வைக்கிறேன், தூக்கிட்டு போவா. இவன் நம்ம கத்துறா. நீ குட்டி போட்டுருக்கியா ஜெசிகா? உன் பிள்ளையா அது? குட்டி போட்டிருக்கியா நீ? இன்னும் நீ குட்டி போடல. இந்தா நான் வைக்கிறேன். சரி இந்தா உன் பிள்ளை தான். எங்கேயும் கொண்டு போகல. உன் பிள்ளை நடக்க மாட்டேன்டுது. எந்திரி. நீ என்ன ஜெசிகா குட்டி போட்ட மாதிரி நின்று ஏன் இல்லை? இவனும் கொஞ்சம் சரியில்லாமல் நிற்கிறாங்க. வாழை தூக்குறா, கோமியம் பைக்கிருக்கா. என்னன்னு தெரியல. படுக்குது. அப்போ குட்டியை போட்டு அமைக்க கூடாது. அமுக்குனா தான் கத்தட்டும். யார் அது? முத்தலகே நீ தள்ளிப்போ. முத்தலகே என்னங்க, எனக்கும் இன்னும் ஒன்றும் புரியல. அங்கே குட்டி குறமாத்த குட்டியாக நம்ம கறி ஒரு தடவை இப்போ குட்டி போட்டா அந்த குட்டி எனக்கு வளர்ப்பு இல்லாமல் இருக்குது. ஒன்றும் தெரில, என்னன்ட்டு ஒன்றும் தெரில. ஆனால் முகம் முடியெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. கால் குழம்பு எல்லாம், காது கண்ணெல்லாம் அழகாக திறந்துருக்கு. கத்துது கொஞ்சம் வெடிப்பாக இருக்குது. ஆனால் என்னன்னு தெரில. அவ்வளோதான் வளர்ப்பா என்னான்னு தெரில. இவன் கத்திக்கிட்டே இருக்கா, எந்திரிக்க மாட்டேங்குது. கற்று அவ்வளோதான். அதுதான் நம்ம பூனை குட்டி கத்துனாப்பா கத்திக்கிருக்கு. பூனை எப்படித்தான் கத்துமா? என்ன எந்திரி. அப்படித்தான் பரவாயில்ல. வரப்பு இருக்குது. இந்த உப்புடா எந்திரிச்சா பால் கிடைக்கும். தலை எந்திரிக்கலாட்டி போச்சு தலை. எந்திரி. உங்கள் மம்மி அப்பா வந்து உசுப்பிட்டு படுத்துட்டா பரவாயில்ல. நான் கூட எங்கிட்ட குட்டியை போட்டு அவ்வாடுக்கு ஓடி போயிடுவோம். வடக்க இருந்து ஓடுவான்னு நினச்சேன். பரவாயில்ல. இங்கே வர பிள்ளைய பாரு, மிச்சப்படாது நீ வாட்டுக்கு பாரு. இப்போ தான் தலையை தூக்கி அதுவே இப்போ தான் கைகாலம் நைட்டு தான் ஆட்டுது. அப்படி இருக்கணும். அதான் பரவாயில்லைங்க. இந்த கைகாலம் ஆட்டினாலே கொஞ்சம் என்ன செஞ்சு எந்திரிச்சு நடக்கட்டும். நம்ம கொஞ்சம் தள்ளி இருப்போம். இந்த குட்டி எப்படி பறந்துச்சுன்னா பின்னாடி வால் வழியாக வந்துச்சுங்க. நம்ம டைனோசருக்கு ஒரு தடவை அப்படி குட்டி இருந்துச்சு பிறண்டு வந்து. அப்புறம் தலை உள்ளே போய் கால் துள்ளுதுங்க. நானும் பிடிச்சிருக்கிறேன், வரமாட்டேன்டுது. எப்படியோ குட்டி ஒன்று பிறக்கும் போதே அப்படி தாங்க பிறண்டு வருது. ஆனால் என்கிட்ட ஏன்றுச்சு, கத்துது. நல்லா சவுண்டாக கத்த ஆரம்பிச்சிருச்சு. பயம் உள்ள எந்திரிக்காமல அடுத்ததா வா அந்த இருக்கா வரும். இப்போ தான் கத்துற. என்ன குட்டி போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நானும் சரியாக பார்க்கணுங்க. கடா குட்டி போட்டிருக்காங்க. தெரியாத கடா குட்டி போட்டு பரவ சிலுக்கு ஆம்பளை பிள்ளை பத்துருக்க. இந்த இருக்கா நம்ம கடிமகா இப்படி தாங்க. சின்னதில் இதுவும் குட்டி போட்டுச்சு. இதுவும் ரொம்ப இதே மாதிரி இருந்துச்சு. இதே மாதிரி தான் இருந்துச்சு. இவ்வளோ கொஞ்சம் தேர்ந்து வந்துட்டா எங்கிட்ட. பரவாயில்ல. இப்போ பாரு பிள்ளைய பாரு. கத்துது. எலி இன்னும் உன் கழுத்தில் என்ன ரத்தம்? என்ன புட்டு ரத்தம் வருது? ரத்தத்தை காட்டக்கூடாது வேறு. யூடியூப் போலீஸ் இப்படி எங்கே வரேன். இது நாட்டுக்கார முள்ளு குச்சி என்ன மூட்டுவீங்க இருக்குது தெரியாத்தான். ஆனால் இது நின்றுச்சு ரத்தம். நான் இப்போ தான் பார்க்குறேன். அவ்வளோ அசால்ட்டாக திடுறா ஒரு எலி. எங்கிட்ட நாட்டுக்கார முள்ளு நல்லா கழுத்தில் குச்சிச்சான்னு தெரில. ஒன்றும் சரியாக தெரில. ரத்தம் வந்திருக்கு. ஆனால் நின்றுருக்கு. நான் என்னடா சிவப்பாக இருக்குன்னு பார்க்குறேன். ரத்தத்தை காட்டினாலும் பிரச்சனை. என்ன வளர்ச்சி உனக்கு பேரன் பிறந்திருக்கேன். நீ எப்படி சொல்ல பாட்டி ஆகிட்டு அதுக்குள்ளே. நான் சின்ன வளர்ச்சி பரவாயில்ல. சிலுக்கு கத்துறாண்டு. இங்கே ரோசியா பயவில் கத்துறா. என்ன வளர்ச்சி உன் பேரண்டு இந்தா ஒரு பார்த்துட்டு அங்கிட்டு போகிறா. என்னடா அது நம்ம பிள்ளை பத்துட்டாண்டு போயிட்டா ஒரு அத்தே மிச்சம் விடாதீங்க. நீங்கள் நிற்கிறது சரியில்லை பாரு. முற்றா பற்றியா புள்ளிமான சிலுக்க. இன்னும் வறுக்கலாம் குட்டி போட்டோன்னே இருக்கிறாள் முட்டுறீங்க. அப்படியே பெரிய லைனில் வைக்கிறா. புள்ளிமான பாரு ஏற்று முட்டுறேன். பரவாயில்ல. எங்கிட்ட பரவாயில்ல. இப்போ தான் கத்துறா சாமியே. கத்துனதாண்டா பால் பிறக்கும். கொஞ்சம் நேரம் ஆகட்டும்டா. வாடா மாப்பிள்ளை விரும்பாண்டியே. நீ உனக்கு ஒரு பிள்ளை பிறந்துக்கிட்ட. அங்கே வர்றா. கரும்பூரில் இந்த வட்டம் வந்திருக்கு. தலைவை வந்து அவன் புளியம்பூர் கலரு. இங்கே வர்றா. இது கரும்பூரில் வந்து கலரை பார்த்தீங்களா? அந்த தாய் இந்த கருப்பில் இருக்கிறனால அப்படியே கரும்புறம் இருக்குது. இப்போ ஒரு ஏன் பிள்ளை நினச்சி வந்துக்கிருக்கா. நீ குட்டி வெட்டியாக்கு இப்போ தான் இல்லை கீழே வர்றான்ட்டா. இங்கே வர்றா. தெரியாத உங்களை வரத்தா. இது ஒரு வித்தியாசமான கலராக வந்திருக்கு. ஆனால் உடம்பறையாக குட்டி நடுவடியாக கால் நீளம் எல்லாமே இருக்குது. இந்தாடா அந்த கத்துறான்டா சவுண்டு விட்றான்டா. இப்போதான்டா அதே பார்த்தீங்கன்னா கழுத்து கீழே தாலி இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே இருக்குங்க. அப்படியே மாற்றமே இல்லாமல் தாலி அப்படியே விழுந்துச்சு. இவனை போலவே அப்படியே விழுந்துச்சு. எனக்கே ஒன்றும் சரியாக தெரிலங்க. குட்டி வந்து நல்லா கரை குட்டியாக நல்லா இந்த கரெக்டான ஈத்தானு ஒன்றும் சத்தியமாக தெரிலங்க. அவள் பையை பார்க்கும்போது சின்னதாக இருக்குது. பால் இறக்காமத்தே இருக்கா. எப்படி பால் கொடுக்க போகிறான்னு தெரில. குட்டி கொஞ்சம் வெடிப்பாக இருக்க மாதிரி தான் தெரியுது. இல்லை வளர்ப்பில்லாமல் இருக்கோ, ஈத்து கரெக்டான டைமும் தெரிலங்க. எப்போ வரட்டுச்சுன்னு சரியாக தெரில. காலண்டரில் நோட் பண்ணேன். பட் டேட்டு வந்து மாறி ஆடு வரட்டுச்சா. ஆடி மாதம் வரட்டுச்சான்னு எனக்கே சரியாக தெரில. இப்போ கார்த்திகை கடைசி கரெக்டாக நாளை கழிச்சு வந்து மார்கழி பறக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு என்னென்னு ஒன்றும் தெரில. நம்ம ஜெசிகா வேறு வாங்கிட்டு வேறு வாழை தூக்கிட்டே தெரிஞ்சா. அவள் வேறு கொம்பி மச்சிக்கிட்டா. என்னான்னு தெரியல. அவள் பைய இறக்கிட்டா. இறக்கலை. ஒன்றும் புரியலைங்க. வரி குதிரை நீ முட்டி போடாத.
அப்போ வந்து நீ அவளை முட்டிக்கிட்டே இருக்க, கத்துறியான், எந்திரிக்கிறான், பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு வெடிப்பு இருக்குங்க. குட்டி வந்து கரெக்டான எத்தத்தை தெரியல, கண்டுபிடிக்க முடியலங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் வகுரை பார்த்தா நீட்டு போக்கா இருக்கலா. இந்த வகுத்துக்குள்ளே இந்த குட்டி வச்சுருக்கா அதிசயமாக இருக்குது. சிலுக்கே என்ன சிலுக்கே இல்லை வேறு எப்படி கொஞ்சிட பற்றிலாம் இந்த வரி குட்டி போட்டு அங்கிட்டு ஓடிட்டு இப்போ பிடிச்சி எப்படி கொஞ்சிட வரேன் அப்படி சுத்தமாக தோட அவனுக்கு குளிர் நடுங்கிறியான் பய உள்ள ஓம்பிள்ள தான் இருக்க வெயில் வேறு அடிக்குது குட்டிகளுக்கு. அதான் அம்மா வர சொல்லியிருக்கேன். கட்டைப்பையில் கொண்டு போய் வீட்டுக்கு போட்டோம். குட்டி பால் ஏதாவது காணா பால் குடித்தா குட்டி இறக்கொண்டு வாங்க. அவளுக்கு காணா வரல இருந்தாலும் பயமாக தான் இருக்குது. அதனால் வீட்டில் கொண்டு வெயில் வேறு சூடு ஏறுதா, சரியான வெயில் அடிக்குது. கொண்டு போயிருக்கோம். நம்ம மற்ற பசங்களை வெளியேற்றவும் இன்னும் நானும் சாப்பிடாம வேறு இருக்கேன். குட்டி ஆனால் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிச்சுங்க. இங்கனே நில்றா பேசாமல் பாடு. எந்திரிச்சு பழக எந்திரிக்கிறேன், கீழே பழகிறேன், எந்திரிக்கிறேன். நான் போய் அவளை கூட்டுக்கு வரேன். இங்கே தான் மேஞ்சாங்க ஃபுல்லாக பசங்க கிட்ட வரேன்னு நினைக்கிறேன். வந்துட்டீங்களா ஒரு வழியாக? பாதி பேர் இருக்கீங்க, பாதி பேர் சிலுக்கு உங்கள் முன்னாடி புள்ள கிடக்க அதை பார்க்குறாப்ப மேலே பார்த்து கட்டியிருக்கா அவர். எதுக்கு இப்படி போட்டால் போச்சு கொடுத்து பண்ணிக்கிறீங்க? பேயை பார்த்தா எனக்கு கண்டா உன் மகன் தூங்கிட்டான் மாதிரி ஆத்து. அவனுக்கு தூக்கம் சொக்குது. நல்லா நாட்டுக்காரன் நல்லா இருக்கு. இந்த இருக்க ஒரு ஆத்து வா இந்த இருக்கேன் பாரு. கீழே பார்க்குறா பாரு. நீ கத்துறான்டா இவன் தூங்குறியான் பாரு. இவனுக்கு உறக்கத்தை பாரு. விட்டா போச்சுன்னு உறக்குறியான் பாரு. உங்கள் அம்மா வந்திருக்காடா தேடுறா பாரு. இந்தா ஆத்தே இப்போ தான் பார்க்குறாப்பா சாமி. நீ வீட்டுக்கு போங்க, அம்மா வந்துட்டாங்க. நீ வீட்டுக்கு போய் உன் பிள்ளை பாலை கொடு. இங்கே கொடுக்காத சூடு ஏறு. ஓடு கூட ஓடு 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 ஓடு. அப்படியே அங்கிட்டு போயிட்டு பைக்குள்ளே போட்டு வச்சுக்க. வெயில் யாரும் என்ன இப்போண்டா பைக்குள்ளே போட்டால் பின்னாடி வந்துடுவா. தானே பார்த்தேன். நீயாவது வீட்டுக்கு போகிறாவது. குட்டியை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இங்கே வந்து என்ன செய்ய போகிற? இதெல்லாம் தேவையா உனக்கு? அந்த குட்டியை வேற பாலை வேற குடிக்க விடாமல் கற்று நீ கத்திக்கிட்டே இரு. 6 மணி நேரத்துக்கு நீ கத்தவே. அதான் உன் தலை வீட்டு போ. அன்றைக்கி நீ வீட்டுக்கு ஒழுங்காக வீட்டுக்கு போட்ட கத்திக்கிட்டே இரு. நான் கண்டுக்கிற மாட்டேன். குட்டியை விட்டுட்டு பையில் பாதியிலே ஓடியாந்துருச்சு. பாலை வேறு குடிக்கவில்லை. அந்த குட்டி இன்னும் பாலுக்கு இப்போ தான் எந்திரிச்சு நடந்துச்சு. சரி குடிக்க விட வெயிலுக்கு நான் நினச்சேன். இது பயவில் எப்படி வேறு வழியில் இன்றைக்கி 5 மணிக்கு சீக்கிரமாக போகணும். இவளாலே இருக்கிற ஆடெல்லாம் பட்டியாக கிடக்க போகுது. சின்ன வளர்ச்சியே ஓ மக ரொம்ப சேட்டை பண்ணுறா. பயவில் வீட்டுக்கு போக மாட்டா. அந்திரி ஓடியவா தண்ணி குடிக்க போவோம். கம்மா கரைக்கு வந்தால் தண்ணியாவது குடிக்க விடுவோம். செய்யலை எங்கே ஸ்கைப்பால் அவளை விட்டு வந்துட்டேன். ஜெசிகாவை காணமே அவளை. பயவில் அவள் வாடு பையாப்பிலே நடந்துக்கிட்டே எங்கேன்னு படுத்துட்டாளா என்னன்னு ஒன்றும் தெரிலங்க. அவளும் நிறையா சனையாக இருந்தா. எங்கிட்ட கத்துற சவுண்டு ஒன்றும் கேட்க மாட்டேன்னு நானும் கூப்பிட்டு பார்க்குறேன். எங்கே போயிட்டான்னு தெரில. நண்டோ நடுத்தரு நண்டோ நீ வந்து படுத்துட்டோ மகளா காணா எங்கே விட்டு வந்தேன்னு தெரில. இவங்களை பார்க்கும்போது அவையில பார்க்க முடியாத மாதிரி நல்லா படுத்துருக்காங்க. எங்கிட்ட அங்கிட்டு இருக்காளா? அது சின்ன வளர்ச்சி எங்கிட்டு போயிடுச்சுன்னு தெரில. கரடி நம்ம ஜெசிகாவை காணங்க. பயவில் எங்கனையோ படுத்துட்டாளா என்னான்னு தெரில. எங்கிட்டு இருக்கான்னு தெரில. பயவுள்ள நான் இவ்வளோ பார்க்குறக்குள்ளேயும் வாருக்கு இப்போ ஒருத்தி என் பிள்ளைய கூடன்னு கத்திக்கிருக்கேன். நம்ம சிலுக்கு இப்போ பிள்ளைக்கு எங்கே போக? வீட்டுக்கு போண்டா இங்கிட்டு ஓடியாந்துருது. நீ கற்று என்ன மணி 2 மணி நேரம் இருக்குது. அது மாதிரி கத்திக்கிட்டே திரிவா. 5 மணி நேரத்துக்கு தான் போகணும் மெயினாக. நான் போய் அவளை தேடணும். வாருக்கு விடாமல் கத்தி வரான் வாரு. என் கையில் இல்லை புள்ள. அப்படியே நேராக பாதையை பிடிச்சினா வீட்டுக்கு போயிடுவா. அப்படியே வீட்டுக்கு போ. என் கையில் இல்லை அவன் பிள்ளை. ஆற்று போச்சு போ. பிள்ளைய காண ஆற்று போ. நம்ம ஆடு ஜெசிகாவை காணக்கா நண்டு மகளை. எங்கிட்ட அந்த முள்ளுக்குள்ளே நம்ம சிலுக்கின்றால் அந்த முள்ளுக்குள்ளே இருக்காளான்னு தெரில. நானும் தேடிட்டு ஏதோ 3 தடவை தேட்டேன். 3/4 மணி நேரம் மேலே ஆகுது. எனக்கு கால் வலிச்சு தான் மிச்சம். எங்கிட்டு போயிடுச்சுன்னு ஒன்றும் சரியாக தெரிலங்க. கத்த மாட்டேன்டுது. நானும் இருக்கிறாள்கிட்ட அந்த பக்கம் கேட்டு பார்த்துட்டேன். முள்ளுக்குள்ளே தான் குட்டி போட்டிருக்கணும். வேறு எங்கிட்டும் போயிருக்கான்னு தெரில. கத்தவும் மாட்டாப்பா எவ்வளோ. அவ்வாடுக்கு தலையத்தில் அப்படித்தான் மூலியை குட்டி போட்டு அவ்வாடு கத்தாமலே இருந்தால் அந்த மாதிரி தான் எங்கிட்ட கிடக்கா. தேடணும். இந்த விட்டுட்டு போக முடியல. இந்த ஆடுகளை விட்டால் நாய் வேறு வரும். எங்கே குட்டி போட்டு வச்சுருக்கேன். நான் 2 மணி நேரமாக அணைஞ்சிக்கிருக்கேன். இங்கே குட்டி கத்துற சவுண்டு கேட்டு வந்துக்கிருக்கேன். அத்து ஜெசிகா அத்து ஒன்றுக்கு 2 குட்டி போட்டிருக்கியாடே. நீ வாடு குட்டியாக போட்டு நீ வாடு அங்கே திரும்பி இருக்க. குட்டின்னு தான் இருக்குது. அத்து என்னங்க குட்டி ரொம்ப இதாக போட்டிருக்கா. எங்கே உனக்கு ஆனந்த அடிக்கிருக்கேன். இப்படி மொத்தமாக வேலை கொடுத்துட்டு தூங்கி கிடக்கு. இந்திரி வா இந்திரி இங்கிட்டு வா திரி தாடி ஆத்தான் கத்துற விடிய கத்துறேன் கண்டுக்கிற மாட்டேன்ற. இன்னங்க எதுவுமே முடியும் முளைக்காமல் இருக்குது. குட்டியெல்லாம் எப்படி இருக்குது? அத்தே குட்டி நிறமாசையான்னு தெரில. ஒன்றும் தெரில. கடா குட்டியும் போட்டிருக்கு. இது என்ன குட்டின்னு தெரில. என்னங்கடா வரேன். 2மே கடா குட்டி தான் அங்கே போட்டிருக்கு. தெரியாத அந்த குட்டியை வளர்ப்பு இல்லாமல் இருக்கா. அந்த குட்டி ஒரு குட்டி போட்டுறனால 2 குட்டி அப்படின்னு தெரில. இப்படி இதாகிடுச்சு. குட்டி நிறமாசம் இல்லை வளர்ப்பு இல்லாமல் இருக்கான்னு ஒன்றும் தெரிலங்க. அதான் குட்டியை போட்டு நக்கிக்கிருந்துருக்கா. என்ன இப்படி பண்ணிவிட்ட ஜெசிகா? நான் விடிய எங்கே தான் கத்திக்கிருந்துட்டே போயிடுறேன். நீ பார்க்கல. இந்த குட்டி கத்துற சத்தத்தை கட்டி தான் வந்தேன். அதான் எப்படி ஏண்டு அதெல்லாம் போனதே சுத்தமாக நக்கி தொடச்சி வச்சிருச்சு பய உள்ள. எங்கிட்ட பரவாயில்ல. ஆனால் குட்டி எனக்கு தெரிஞ்சு வளர்ப்பு இல்லையா என்னன்னு தெரில. ஒன்றும் சரியாக தெரிலங்க.
நிற்கிதாண்ணா வெடிப்பாக நிற்கிது, அது அதிசயம். நான் எங்கெங்கேயோ தேடுறேன், இந்த முள்ளுக்குள்ளே போய் நான் நினச்சேன் இப்படியே சுற்றினேங்க. நானும் 2 மணி நேரம் மணி 4:30 கிட்ட ஆகுது. எப்போ நம்ம 2:30 கிட்ட தேடுறது, எங்கெங்கேயோ சுற்றி கடையில் குட்டி கத்துறதுங்கிட்ட எங்கிட்ட இருந்துச்சு. வந்து பார்த்தேன் நான், குட்டி குறமாத்த குட்டிங்க. நம்ம அந்த ஆனால் அந்த நம்ம நண்டு ஒரு தடவை குட்டி போட்ட அந்த மூலி, இப்போ ஒரு வெள்ளை மூலி, அந்த மூலி அப்படித்தான் இருந்துச்சு. உடம்பெல்லாம் தோல் முடி முளைக்காமல் இருந்துச்சு, ஆனால் தேறிக்கிருச்சு. ஆனால் இது அப்படித்தான், அந்த ஒரு வெள்ளை குட்டி அப்படித்தான் இருக்குது. ஆனால் அந்த ஒரு அந்த கரும்பு உருவ நிறம் வந்து அதை கொஞ்சம் வெடிப்பாக இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் குறமாத்த குட்டி மாதிரி தெரியுது. எப்போ குட்டி போட்டுச்சுன்னு யாரு கண்டா, அவ்வளோ உள்ளே இருக்கா, இன்னும் வெளியே வராமல் இருக்கா. முள்ளுக்குள்ளே தூக்கி வச்சுருக்கேன் நான், அங்கிட்டு வெளியே கொண்டு வந்திருக்கேன் குட்டியை. இந்த குட்டிக்கு இருக்க வெடிப்பு இதுக்கு இல்லை. இதுக்கு அதான் இதுதான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு வளர்ப்பு இல்லாமல் போச்சு. இதை கூட எங்கிட்ட வளர்த்துருக்கா. ஆனால் 2மே கடா குட்டி தான். என்ன செய்ய, அந்த 2மே குறமாத்த குட்டியாக போச்சு. இந்த கால் குழம்பு பார்த்தீங்களா, அந்த குட்டிக்கும் இந்த குட்டிக்கு வித்தியாசம் பார்த்தீங்களா, அது முடி அப்படி இருந்துச்சு, எதுவுமே இல்லை. இன்னும் தாலி கூட பாருங்க அப்படியே மாறாமல் இருக்கா. அப்படியே இன்னும் கொஞ்சம் ஒரு 10-20 நாள் இருக்கும் அவங்கள. ஏன்றுச்சு என்னன்னாலும் தெரில. வெளியே வந்துட்டாலா, அந்த அங்கிட்ட மெய்ரா தான் அந்த நண்டு மேய்ஞ்சிக்கிருக்கா. பசியில் மெய்ரா இளங்குடி பிறந்தா விழுந்தது. இளங்குடியே விழுந்துருச்சுன்னா பைவில் குட்டி அப்பயோ 2:30க்கே குட்டி போட்டா அவ்வளோக்கா. முழுக்குள்ள வந்தவா அப்படியே குட்டியை போட்டிருக்கா. நல்லே குட்டியை போட்டவ. தலையீத்தில் இப்படித்தாங்க. போன மாறுகளிக்கு நம்ம மூலி பையன் புத்தமில்லாட்டியா வரத்துல, அந்த வெள்ளை மூலி, அவனை அப்படித்தான் நைட்டு 3 மணி போல் குட்டியை போட்டிருக்கா என்றிருக்கா. அப்போ ஆடுக்கு நம்ம கற்றுனோம், எந்திரிச்சிட்டு விட்டுட்டு அசால்ட்டா. கடைசியில் பார்த்த விடியாக்கள் 5 மணிக்கு எந்திரிச்சு பார்க்குற, குட்டியை வச்சு விட்டு பக்கத்துலேயே அப்படியே குட்டி போட்டு பத்திரமா பனியிலே குட்டி போட்டு வச்சுருக்கா. அதே மாதிரி நினச்சேன், இங்கேயே கத்துற எங்கன்னே இருந்திருக்கு. அது என்னன்னு தெரில. பார்ப்போம் குட்டி எப்படி பால் குடிப்பேன். ஆனால் ஒரு குட்டி பாலுக்கு ராவுது, ஒரு குட்டி என்ன அப்படி பேசாமல் படுத்து கிடக்கு. இது கொஞ்சம் பாலுக்கு ராவுது. வெடிப்பாக இருக்கா சவுண்டு கேட்டோன்னே. இது அப்படி இல்லை, இது நல்லா அப்படியே உறங்குது பாருங்க. தூக்கத்தை பாரு தடி ஆத்தா. என்ன கெட்ட தூக்கமா? நீ எல்லாம் கட்டப்பை எடுத்துக்கு வந்திருக்கேன், அந்த பையில் தான் இருக்குது. அம்மாட்ட வந்து கொண்டு வந்து ஒரு கட்டப்பை இருக்குது, கொண்டு போயிட வேண்டியதான் நீ பையில் வச்சுக்கிட்டு. வா, ஓம் பிள்ளை தான், வேறு யார் பிள்ளை இல்லை. வா, இந்த இருக்க ஒரு 2 தூங்குதா இருந்தா கீழே பார்க்குற மாதிரி, அவ்வளோ மாதிரியே மேலே பார்த்துக்கிட்டு தெரியும். இங்கிட்டு வாந்தா கண்ணுது இல்லையா, இந்த மாதிரி கீழே பார்க்க மாட்டேங்குது. இது கூட எந்திரிக்குது, வெடிப்பாக இருக்குது. என்கிட்ட கையை காலை நீட்டியாவது எந்திரிச்சு. எங்கிட்ட பரவாயில்ல, பிள்ளைய குட்டி போட்டிருக்க சவுண்டு விடுறது இல்லை. அவாடு பேசாமல் இருக்கா. இளங்குடி வேறு பிள்ளைய போதுங்க. எப்போ குட்டி போட்டேன்னு தெரில. அண்டே ஓ மகா பார்த்தியா, 2 குட்டியாக போட்டு அவாடு போயிட்டா. நீ பைவில் இது 2 உனக்கு பேரன் தான் பார்க்குறா அவரு. உனக்கு பேரன் தான் வேணும் 2மே பார்க்குறா. வந்து பார்க்குறா அவரு கரெக்டாக. எல்லாம் நம்மளோட வம்சம் தான் நினச்சி திரும்பிட்டா. படுங்க நல்லா. உங்களுக்கு தூக்கம் வருதா? பார்ப்போம், என்ன செய்யல பார்ப்போம். ஒரு வாரம் தான் தெரியும் ரிசல்ட்டு, உங்கள் லைஃபு எப்படி இருக்குண்டு. நல்லா தூங்க, வீட்டுக்கு போய் தான் பாலை பறக்குங்க. அவன் நல்லா மேய்ஞ்சிக்கிருக்கா. சரி நண்பர்களே, நம்ம கையில் எது என்ன இருக்குது ஒன்றும் சொல்லவும் முடியாது. என்ன நடக்குமோ அதான் நடந்தே தீரும். அது போக நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிருந்தேன் வேறு. சரி சொல்ல வேணாம், டிப்ரெஷனில் இருப்பீங்கிட்ட. அது என்னடா வேறு ஒன்றும் இல்லை. நம்ம அந்த இப்போ 3 நாள் லீவ் விட்டோம்ல, அந்த கரெக்டாக 3ஆவது நாள் யூடியூப்புக்கு வீடியோ போடாமல் தெரியல. 3ஆவது நாள் கடைசியில் 3 குட்டி நம்ம ஆடில் கரைக்குட்டி போட்டுருச்சு. எது எதுன்னு சொன்னால் நம்ப மாட்டேங்க. நம்ம கரடி, எலி, அது போக வேறு யார் மொசக்குட்டி 3மே காணாம வந்ததுனால குட்டியை வெளியே தெளித்து கரைக்குட்டியாக போச்சு. நான் தான் அவங்கக்கிட்ட எதுவும் சொல்லலை. சரி விட்டு பார்த்துக்குறோம், இன்னொரு நாளைக்கு சொல்லிக்கிறோன்னு பார்த்தேன். நினச்சேன் அதே வரிசையில் இவ்வளோ அப்படித்தான் நினச்சேன். அதே மாதிரி ஆகிப்போச்சு. அந்த காண வந்த எஃபெக்ட்டு தாக்கிடுச்சு. அது சொல்ல முடியாது. பக்கத்து வந்த ஆடுக்கு இந்த வந்த ஆடுக்கு எப்படியாவது வரும். அதனால் அந்த வீடியோ இதோட படிக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நண்பர்களே. பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டு லைக் தட்டுருங்க. நான் இருக்கிற குட்டியாவது கொண்டு போய் வரேன். அந்த நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடியோ சந்திப்போம். என்ன செய்ய, ஒன்று நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று நண்பர்களே. சரி பார்ப்போம்.